மிகுந்த மரியாதைக்குரிய நம்முடைய வண்ணாங்குண்டு கிராமத்தில் வசிக்கின்ற பெரியவர்களே, பேரன்பு கொண்ட தாய்மார்களே, நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக உங்களில் ஒருவனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னை மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் தேர்தல் களத்திலே வெற்றி வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறார்கள். தேர்தல் களத்திலே நிறுத்தப்பட்டிருக்கின்ற நான் இன்றைக்கு உங்களை எல்லாம் சந்திக்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பை என் வாழ்நாளில் உருவாக்கி தந்திருக்கின்ற நம்முடைய இதய புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் இந்த நல்ல நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தேசிய அளவில் அமைக்கப்பட்ட இந்த கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி, மாண்புமிகு பாரத பிரதமர் அவர் தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி, அதன் தமிழ் மாநிலத்துடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் ஸ்ரீ டிடிவி தினகரன் அவர்கள் இந்த வேட்புமனுவில் சுயேட்சையாக போட்டியிடுகிறேன்னா மூன்று வேட்பாளர்கள் 3 சின்னங்களை குறிப்பிட வேண்டும். அந்த 3 சின்னங்களில் யாரும் கேட்காத நிலையில் யாராவது ஏதாவது ஒரு சின்னத்தை, நான் விருப்பப்படுகிற சின்னத்தை அவர்கள் தருவார்கள். இப்ப என்னன்னா, நிறைய பன்னீர்செல்வம் வந்துட்டாங்க. அந்த பன்னீர்செல்வம் எத்தனை பன்னீர்செல்வம் சொல்லுங்க, கரெக்டா சொல்றீங்க? எத்தனை பன்னீர்செல்வம்? என்னையும் சேர்த்து 6 தானா? நல்லா பார்த்து சொல்லுங்க. 7 பன்னீர்செல்வங்கள் வந்த காரணத்தினால் எப்படியாவது ஒரு குழப்பத்தை உருவாக்கணும் நினைச்சு ஏற்படுத்திட்டாங்க. பரவாயில்ல, அதை பத்தி சொன்ன. ஆனா நான் என்னென்ன சின்னங்கள் கேட்டிருந்தாலும் அவர்களும் அதே சின்னங்களை கேட்டிருந்தார்கள். இதனால் என்ன நிலைமை ஏற்பட்டது? குழுக்கள் போட வேண்டும். ஒரு சின்னத்தை 2 வேட்பாளர்கள், அதற்கு மேற்பட்ட வேட்பாளர்கள் கேட்டால் அதை குழுக்கு போட்டுதான் எடுத்து கொடுப்பார்கள். குழுக்கு போட்ட யாருடைய அருள் கிடைக்க வேணும்? ஆண்டவருடைய அருள் வேணும், தாய்மாரிலே அருள் வேணும், வேண்டுதல் வேணும். அப்படித்தான் உங்களுடைய வாழ்த்துக்களோடு ஆசீர்வாதத்தோடு சீட்டு குலுக்கி போடப்பட்டது. சீட்டு குலுக்க போடப்பட்டதில் எந்த சின்னம் வந்தது? நல்லா சொல்லுங்க, இன்னும் நல்லா சொல்லுங்க, இன்னும் நல்லா சொல்லுங்க. பலாப்பழம் சின்னம். ஐயா இங்க திருப்பா, ஏன் பராபடுத்துற? அந்த பலாப்பழம் சின்னம் உங்களின் ஆசீர்வாதத்தாலும் ஆண்டவனுடைய ஆசீர்வாதத்தாலும் எனக்கு கிடைத்தது. நம்முடைய ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி அடங்கிய 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் தீர்க்கப்படாத பிரச்சனை குடிநீர் பிரச்சனை. நாடு சுதந்திரம் அடைந்ததற்கு பின்னாலும் கூட இந்த குடிநீர் பிரச்சனையை தீர்க்க முடியவில்லை என்ற கவலை இங்கு வாழுகின்ற பெருமக்களுக்கு, பெரியோர்களுக்கு, தாய்மார்களுக்கு, இந்த நீரை எங்கெல்லாம் சென்று கொண்டு வருகின்ற நம்முடைய தாய்மார்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதனை கோரிக்கையாக இன்றைக்கு எனக்கு என்னிடம் தந்திருக்கிறார்கள். இந்த கோரிக்கையினை நான் ஏற்று எங்கெல்லாம் நீராதாரங்கள் மிகுதியாக இருக்கிறதோ அங்கெல்லாம் அந்த நீராதாரங்களை இந்த பகுதி மக்களுக்கு, ராமநாதபுரம் தொகுதி அடங்கிய அத்துணை சட்டமன்ற தொகுதிகள், அத்துணை கிராமப்புறங்களை வாழ்கின்ற மக்களுக்கு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக தனித்தனி திட்டங்கள் போடப்பட்டு, உறுதியாக சொல்லுகிறேன், ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் வாழ்கின்ற அத்தனை பெருமக்களுடைய குடிநீர் பிரச்சனையும் பாதுகாக்கப்பட்ட குடிநீராக பெற்று தரப்படும் என்ற உறுதிமொழியை நான் இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இவ்வூரில் உள்ள மேல்நிலை பள்ளிக்கு சுற்றுச்சுவர் ஏற்படுத்தி தரப்பட வேண்டும் என்ற கோரிக்கை இன்னும் வரப்பட்டிருக்கிறது. இந்த கோரிக்கையும் மின் கோபுரம் ஏற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் தரப்பட்டிருக்கிறது. இதே பள்ளியில் பழுதடைந்த கட்டிடத்தை சீர்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வரப்பட்டிருக்கிறது. பத்திரா தரவை கிராமத்தில் உள்ள அருள்மிகு கண்ணன் கோவில் அரைகுறையாக உள்ளது, அதை சீர்படுத்தி ஒரு கல்யாண மண்டபம் கட்டித்தர நம்முடைய யாதவ மக்கள் கோருகிறார்கள்.
தர்ம முனீஸ்வரர் கோவில் சுற்றுச்சுவர் பழுதிருந்துள்ளது. அதை சரி செய்த வேண்டும் என்ற கோரிக்கையும் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. பரமக்குடி சட்டமன்ற குடிநீர் பிரச்சனை. ஆக நான் இங்கு உங்கள் முன்னால் சொல்லப்பட்ட பள்ளிக்கு பள்ளியிருந்த கட்டத்தை சீர்படுத்தி தர வேண்டும், மேல்நிலைப் பள்ளிக்கு சுற்றுச்சுவர் கட்டப்பட வேண்டும், பத்திராத்தாரமை கிராமத்தில் உள்ள கண்ணன் கோவில் அறகுறையா இருக்கிறது, அதை சீர்படுத்தி கும்பாபிஷேகம் அதில் பக்கத்திலே ஒரு கல்யாண மண்டபம் கட்டித்தரப்பட வேண்டும் யாதவ மக்கள் கோருகின்றனர். தர்ம முனீஸ்வரர் கோவிலுடைய சுற்றுச்சுவர் பழுதிருந்திருக்கிறது, அதை செய்து தர வேண்டும் என்று இந்த தர்மம் ஆக இந்த கோரிக்கைகள் எல்லாம் உறுதியாக அதனுடைய கோரிக்கைகளை ஏற்று அத்தனை கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும் என்ற நல்ல செய்தியில் உங்கள் முன்னால் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்.